Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆண்டின் கடைசியிலே கொண்டு வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இந்த ஆண்டினுடைய முதல் தேதியிலிருந்து இந்த ஆண்டினுடைய 12வது மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தேவன் எவ்வளவாய் நேசித்து நம்மை தொடர்ச்சியாக கண்ணின் மணி போல காத்து நடத்தி வந்திருக்கிறார். நாம் இந்த நாட்களிலே கர்த்தர் சமூகத்திலே நாம் இன்றைக்கு நம்மை தாழ்த்த வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாக நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே ஒருவேளை மாறி இருக்கலாம். தேவனுக்கு முன்பாக நாம் இன்றைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். தேவனை பிரியப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். கடினமான மனதுடனே கீழ்ப்படியாத உள்ளத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டுகள் முடிந்து போனது பாருங்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை மாறவில்லை. ஆண்டவருடைய தயவு இரக்கம் மாறவில்லை. பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் என்னை விடுவிக்கல, ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை அதை செய்யலை, என் வாழ்க்கை போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு நம்ம இதுவரை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு நன்றி சொல்லலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைக்கும்படி நாம் மன்றாட வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு புது ஆண்டை தேவன் வைத்திருக்கிறார். இந்த புது ஆண்டுக்குள் நாம் தேவனுடைய கிருபையில் நாம் மீண்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் ஒரு ஆழம் இருக்கிறது. அது ஆசீர்வாதத்தின் ஆழம் அல்ல, ஆசீர்வாதத்தின் ஆழம் உண்டு. எத்தனையோ மேன்மைகளின் ஆழம் உண்டு. தேவனுடைய கிருபையின் ஆழங்கள், தேவனுடைய அன்பின் ஆழங்கள், தேவனுடைய சமாதானத்தின் ஆழங்கள், இப்படி நிறைய தேவனுடைய வார்த்தையின் ஆழங்கள், இப்படி நிறைய காரியங்கள் ஆழங்கள் இருக்கிறது. தேவனுடைய ஆழங்களை அறிய முடியாது. ஆனால் ஆண்டவர் தமது ஜனத்துக்காகவே ஒரு ஆழத்தை வைத்திருக்கிறார். அது பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிற ஒரு அன்பின் ஆழம். அல்லேலூயா, கிருபையின் ஆழம். பாருங்கள், திரும்ப நம்மில் இறங்குவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தைரியத்தை தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். 70 வருஷத்தினுடைய அந்த சிறையிருப்புக்கு காரணம் பாவம், அக்கிரமம், ஆண்டவரிட்டு தூரமாய் போன பின்மாற்றம், ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை ஆராதிக்காமல், தேவனை நம்பிக்கையாய் கொள்ளாமல், தேவனை சார்ந்து கொள்ளாமல், சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்து பாவ வாழ்க்கையில விழுந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பை அனுபவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை பாருங்கள், அவர் தமது ஜனத்தின் மேல் எப்பொழுதும் இரக்கம் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. உங்கள் மேலும் என் மேலும் அவர் எப்பொழுதும் மனம் இறங்குகிறவர். ஒவ்வொரு முறையும் அவர் நமக்காக இறங்கிதான் நம்மை பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 51:1, தேவனே எனக்கு நீர் இறங்கும், உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று தாவீது கதறுகிறார். காரணம், அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு பாவத்தினுடைய பாரத்தை கொட்டி தீர்த்து திரும்பவும் தேவனுடைய இரக்கத்தை பெற அவர் மன்றாடுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 59:1, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று அதே சங்கீதக்காரன் மன்றாடுகிறார். வெக்கனங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டை நிழலே வந்து நான் அடைகிறேன். நீர் ஆண்டவரே ஒரு விசை நீர் எனக்கு நீர் ஆதரவாக இருப்பீராக, அடைக்கலமாக இருப்பீராக என்று சொல்லி அவர் ஏங்குகிற உண்மை நான் அண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கை விடுவிக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை விடுவிக்கப்பட வேண்டும், நம்முடைய
குடும்பம் விடுவிக்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, குற்றம் குறைகளிலிருந்து, குற்ற மனசாட்சிகளிலிருந்து, திரும்ப திரும்ப விழுந்து போகிற நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நமக்காக இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களை, துக்கங்களாக ஏற்றுக்கொண்டதுனால தான் கல்வாரி சிலுவை நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தமது இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி புதுப்பிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். திரும்ப இறங்கும், நிச்சயம் விடுவிப்பார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார், சுகமாக்குவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, திரும்ப எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இந்த ஆண்டின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பயபக்தியோடு, ஆண்டவரே ஒரு மன்றாட்டோடு, ஆண்டவரே ஒரு ஆண்டவரே தாழ்மையோடு பாதத்தில் வந்து ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில் ஜெபிக்கிற அத்தனை பேருக்கு நீர் மனம் இறங்கும். என்ன குறை குற்றம் மீறுதல் நாம் மன்னித்தரும். ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆண்டவரே, தீமையின் மத்தியில், துக்கத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மனம் இறங்கி உம்மை அண்டிக் கொள்கிற கிருபை தாரும் அப்பா. ஒரு விசை கூட அந்த சாபங்கள் நீங்கட்டும், பாவங்கள் நீங்கட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும், வியாதி படுக்கை மாறட்டும் அப்பா. எங்களுக்காக இறங்கி எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு ஆண்டவரே, நீர் தாமரை திருரத்த தலங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. 38 வருஷமா வியாதியா இருந்த மனுஷனை பார்த்து நீ சொன்னீரே, ஆலயத்தில் மீண்டும் அவனை பார்த்து, இதோ நீ சுகமானாய், அதிக கேடானது உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீரே. அப்படியா, நாங்கள் இனி பாவம் செய்யாதபடிக்கு நீர் எங்களை ஒரு விஷயம் மன்னித்து பரிசுத்தமாக்கி வாழ வைக்க இந்த புது ஆண்டில மேன்மையும் விடுதலையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. திரும்ப கர்த்தர் இறங்குவார்.